அப்புறம் வீடு ஃபுல்லாவே தேடுறாங்க. ஆனா எங்கேயுமே ஜான் பென்னட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீட்டு படிக்கட்டுல ஒரு லெட்டர் பாக்குறேன். லெட்டர்ல என்ன போட்டிருக்குது, எனக்கு 1,18,000 வேணும். ஆனா இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது, குறிப்பா இந்த விஷயத்த நீங்க போலீஸ் கிட்ட சொல்லவே கூடாது அப்படின்னு அவன் அந்த லெட்டர்ல மிரட்டி எழுதியிருக்கான். ஆனா இவங்க இருந்த பதட்டத்துல போலீஸ் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. வீட்டுல ஃபுல்லா தேடி பாக்குறாங்க போலீஸ். அப்ப எந்த வித குழுவும் கிடைக்கல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு குரூப்பா நின்று பேசி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு விஷயம் என்னன்னா, அதுல கேட்கிறாரு அந்த போலீஸ், இந்த வீட்டு பேஸ்மெண்ட்டை செக் பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு. அப்ப அவர் ஒருத்தர் சொல்றாரு, அந்த வீட்டுல வந்து செக் பண்றதுக்குன்னே ஒரு ஆளை போட்டிருக்காங்க. சொல்றாரு, இன்னும் நாங்க பேஸ்மெண்ட்டை செக் பண்ணி பார்க்கல. உடனே பேஸ்மெண்ட்ல போய் பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல ஜான் பென்னட் ராம்சி இறந்து கிடந்திருக்கிறாங்க. அவங்க எப்படி திரும்ப இருக்காங்க, அவங்க கை காலு எல்லாத்தையுமே கட்டிட்டாங்க. கழுத்தை ஒரு ரோப், அதாவது ஒரு கயிறை போட்டு நெரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வாயை பிளாஸ்டர் போட்டு ஒட்டி இருக்கிறாங்க. தெரிய வருது, ஜான் பென்னட் ராம்சியை கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அந்த பாடியை அனுப்புறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது, என்னன்னா அவங்க கழுத்தை